யமுனா தன் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறாள். அவர்கள்தான் அவளுக்கு எல்லாம். அவர்களை பெருமைப்படுத்துவதே அவளுடைய ஒரே குறிக்கோள். பிறரை காயப்படுத்துவது அவளுக்கு பிடிக்காது. பிறரை துன்புறுத்துகிறவர்களை விரும்புவதில்லை. யமுனாவின் சகோதரி மாயாவை மணந்தவர் அர்ஜுன். அவர்களுடையது காதல் திருமணம். மாயா மற்றும் அர்ஜுன் ஜோடி இலக்குகளின் சரியான வரையறைகள். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அன்பின் சின்னமாக ஒரு குழந்தையை பெற்றனர். ஆனால் விதி மாயாவின் ஆன்மாவை ஒரு விபத்தில் பறித்துக் கொண்டு அவர்களின் ஒவ்வொரு கனவையும் அழித்தது. பின்னர் தனது ஆண் குழந்தை தருண் யமுனா மீது கொண்ட காதலால் அர்ஜுன் யமுனாவை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார். ஆனால் அவன் அவளை காதலிப்பானா? மீண்டும் யாரையாவது உள்ளே அனுமதிக்க அவர் தனது இதயத்தை திறப்பாரா? நான் கல்யாண மண்டபத்தில் என் அர்ஜுன் மாமா அருகில் உட்கார்ந்திருந்தேன். என் இதயம் நெஞ்சில் அடித்துக் கொண்டிருந்தது. இதைப் பற்றி நான் எப்படி உணர்வது என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் ஒருவரையொருவர் காதலித்தார்கள். இது தெரியாமல் நான் பல வருடங்களாக அவரை காதலித்தேன். என் காதல் ஒருதலை காதலாக 13 வயதில் இருந்து இருந்தது. அது இன்னும் ஒருதலை காதலாகவே இருக்கிறது. என் சகோதரி காதலித்தது அர்ஜுனை என்று எனக்குத் தெரிந்தபோது எனக்கு கோபம் வந்தது. நாங்கள் மேலும் நடந்தபோது அர்ஜுன் மாமாவின் கைகள் என் கைகளுடன் உரசின. என் உடல் தானாகவே செயல்படுவது போல் இருந்தது. என் மூளைக்கு ஆற்றலின் அலைகளை அனுப்பியது. யமுனா உள்ளே வா என்று அர்ஜுன் மாமா கார் கதவை திறந்து என் எண்ணங்களிலிருந்து நான் விடுபட்டேன். என் மடியில் தருணுடன் நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். என் பெற்றோருக்கு கையசைத்து விடை கொடுத்தேன். என் இதயம் வலித்தது. அர்ஜுன் மாமா எங்கள் அருகில் உட்கார்ந்திருப்பதை உணர்ந்தேன். கதவு மூடியதும் கார் புறப்பட்டது. என் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. என் வீட்டை, என் பெற்றோரை விட்டு பிரிந்ததால் கண்ணீர் என் கன்னங்களில் வழிந்தது. நான் அவர் அறையில் தங்கினால் அர்ஜுன் மாமாவுக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் தருண் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்கு அருகிலுள்ள அறையில் தங்க முடிவு செய்தேன். எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் தலையணையில் சாய்ந்து படுக்கையில் உட்கார்ந்தேன். அர்ஜுன் மாமா என்னை மட்டும் காதலித்திருந்தால் இந்த இரவு வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் இதயத்தில் நான் மட்டும் இருந்திருந்தால். இப்போது எனக்கு இருப்பதை விட அதிகமாக நான் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அது கடினமாக இருந்தது. தருண் என்ன ஆச்சுட்டா என்று அவனை என் கைகளில் ஏந்தியபடி என் அறைக்குள் நுழைந்ததும் கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான் என்பதை என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. மாமா குரட்டை விடுகிறாரா என்று அவன் சொல்கிறானா? அதனால்தான் அவனால் தூங்க முடியவில்லையா? என் அறைக்குத் திரும்பி நீண்ட நேரம் குளித்தேன். என் உடலில் துண்டைக் கட்டிக்கொண்டு அறைக்குள் நுழைந்தேன். தருண் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். என் கதவின் கைப்பிடி திரும்புவதும் என்னை அந்த இடத்திலேயே உறைய வைத்தது. நான் என் கதவை பூட்டவில்லையா? நான் கதவை பூட்ட ஓடினேன். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அர்ஜுன் மாமா ஏற்கனவே கதவை திறந்துவிட்டார். அவரது விரல்கள் என் கைகள் வரை ஊர்ந்து செல்வதை உணர்ந்தேன். அது என்னை நடுங்க வைத்தது. பின்னர் அவர் சென்றுவிட்டார். நான் கொட்டாவி விட்டு என் கைகளை நீட்டி கடிகாரத்தை பார்த்தேன். மணி 3. நான் ஏன் இப்போது எழுந்திருக்கிறேன் என்று என் கண்களை தேய்த்துக் கொண்டே முணுமுணுத்தேன். ஏனென்றால் நான் உன்னை எழுப்பினேன். மாமாவின் குரலைக் கேட்டு என் கண்கள் விரிந்தன. அவர் இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறார்? அர்ஜுன் மாமா என்று குழப்பத்துடன் கேட்டேன். இப்போது நான் அவரை நன்றாக பார்த்தேன். அவர் எங்கோ செல்லத் தயாராக இருந்தார். தரையில் 2 பைகள் இருந்தன. ஒன்றில் துணிகள் இருந்தன என்று நினைக்கிறேன். மற்றொன்றில் மாமா என் துணிகளை போட்டுக் கொண்டிருந்தார். ஏன்? அவர் என்னை என் வீட்டிற்கு திருப்பி அனுப்ப திட்டமிடுகிறாரா? ஏன் அவர் அப்படிச் செய்வார்? நான் அவரை முறைத்துப் பார்த்தேன். மாமா, என்னை என் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப் போகிறீர்களா என்று என் குரலில் சோகம் தொனிக்கக் கேட்டேன். அவர் ஒரு கணம் என்னை உற்று பார்த்தார். பிறகு சிரித்தார். அவர் மீண்டும் என் சில துணிகளை போட்டுக் கொண்டிருந்தார். இங்கே என்ன நடக்கிறது? அவர் தருணை என் படுக்கையிலிருந்து தூக்கி என் கையை பிடித்து அறையை விட்டு வெளியே இழுத்தார். இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லையா? அவர் என்னை நெருக்கமாக இழுத்து வெளியே இருந்த அழகான காட்சிகளை பார்க்க வைத்தார். எனக்கு இந்த இடம் தெரியும். நாம் கொடைக்கானலில் இருக்கிறோம். ஆமாம், நான் நலமாக இருக்கிறேன் என்று பதிலளித்தார். நீ தூங்கவில்லையா என்று கேட்டார். இல்லை என்று நான் சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கிறதா
அவர் ஒரு கணம் தயங்கினார். கொஞ்சம் என்றார். ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தயவு செய்து சொல்லுங்கள் என்று நான் கெஞ்சினேன். இரவில் மிகவும் குளிராக இருந்தது. தூக்கக் கலக்கத்தில் இருந்த தருணை அவனது படுக்கையில் கிடத்தி, பக்கத்தில் ஒரு பொம்மையையும் வைத்தேன். அவன் நெற்றியில் ஒரு சிறிய முத்தம் வைத்துவிட்டு, அர்ஜுன் மாமா செல்போனை பார்த்து கொண்டிருந்த அறையை நோக்கிச் சென்றேன். அவரது நெற்றி சுருங்கியிருந்தது. அர்ஜுன் மாமா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கவலையுடன் கேட்டேன். அவர் நிமிர்ந்து பார்த்தாரவர் பெருமூச்சு விட்டார். எனக்கு உன்னை பிரிந்து இருக்க பிடிக்கவில்லை என்றார். நீ திரும்பி போய்விடுவாய் என்று நான் பயப்படுகிறேன். அவரது வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன. நான் எங்கும் போகவில்லை என்று நான் உறுதியளித்தேன். நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். நிஜமாக என்று நான் பதிலளித்தேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் அமைதியாக அணைத்துக் கொண்டிருந்தோம். அவரது அரவணைப்பில் நான் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர்ந்தேன். இந்த கணம் என்றென்றும் நீடிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன்.